காங்கிரஸ் கட்சியின் மக்களவை கொறடா மாணிக்கம் தாக்கூர் மற்றும் தரவு பகுப்பாய்வு குழு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் திமுகவினை விமர்சித்து தொடர்ந்து கருத்துக்கள் தெரிவித்து வருவது சத்தியமூர்த்தி பவன் மற்றும் அண்ணா அறிவாலயம் வட்டாரங்கள்ல பெரும் புயலையும் கிளப்பியிருக்கு. மதுரை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்துல பேசிய மாணிக்கம் தாகூர் திமுகவை மறைமுகமாக சாடியிருக்காரு. நீங்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியுள்ளது என்று அவர் பேசியது கூட்டணிக்குள் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கு. மேலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில திமுகவினர் சரியாக வேலை செய்யவில்லை என்றும் ஆட்சியில் பங்கு கிடைத்தால் மட்டுமே காங்கிரஸ் கட்சி தமிழகத்துல வளர முடியும் அப்படின்னும் அவர் வாதிட்டாரு. இதற்கிடையே பிரவீன் சக்கரவர்த்தி தமிழகத்தின் கடன் சுமை குறித்து வெளியிட்ட தரவுகள் எல்லாம் திமுக தலைமைக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. கூட்டணிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் அது தவறு என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கடும் கண்டனமும் தெரிவிச்சிருந்தார். இதுகுறித்து பெங்களூருவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை நேரில் சந்தித்த அவர் மாணிக்கம் தாகூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க கோரி விரிவான அறிக்கையையும் சமர்ப்பிச்சிருந்தார். மறுபுறம் சர்ச்சைக்குரிய வகையில பேசும் காங்கிரஸ் நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு வருவோம் அப்படின்னு திமுக தலைமை காங்கிரஸ் மேலிடத்திடம் கராராக தெரிவித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு.